வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ஆர். கிருஷ்ணவேணி. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களவை உறுப்பினர்களாக 4 பேரை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பெண் வீராங்கனைகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக சென்னை அரக்கோணம் வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அனுராதபுரத்தில் இந்தியாவின் நிதியுதவியுடன் கட்டப்பட்ட வீடுகள் இன்று பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. தேசிய சப் ஜூனியர் மகளிர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். மாநிலங்களவை உறுப்பினர்களாக 4 பேரை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி பிரபல வழக்கறிஞர் திரு உஜ்வல் தியோராவ் நிகம், சமூக சேவகர் திரு சி சதானந்தன் மாஸ்டர், வெளியுறவுத்துறை முன்னாள் செயலாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா, வரலாற்று ஆய்வாளர் டாக்டர் மீனாட்சி ஜெயின் ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மும்பை தீவிரவாத தாக்குதல் வழக்கில் அரசு வழக்கறிஞராக பணியாற்றிய திரு உஜ்வல் நிகம் சட்டத்துறைக்கும் அரசியல் சாசனத்திற்கும் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது என்று குறிப்பிட்டுள்ளார். சிறந்த வழக்கறிஞரான அவர் சாமானிய மக்கள் கண்ணியத்துடன் நடத்தப்படுவதை உறுதி செய்யவும் அரசியல் சாசன நற்பண்புகளை வலுப்படுத்தவும் அயராது பணியாற்றி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று கேரளாவை சேர்ந்த கல்வியாளரான திரு சி சதானந்தன் மாஸ்டர் ஆசிரியராகவும் சமூக சேவகராகவும் ஆற்றி வரும் பங்களிப்புகளை அவர் பாராட்டியுள்ளார். வெளியுறவுத்துறை முன்னாள் செயலாளரான திரு ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா சிறந்த ராஜதந்திரி என்பதோடு G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா வகித்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றியவர் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். வரலாற்று ஆய்வாளரான டாக்டர் மீனாட்சி ஜெயின் கல்வி, இலக்கியம், அரசியல், அறிவியல் உள்ளிட்ட துறைகளில் தலைசிறந்து விளங்குபவர் என்றும் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பெண் வீராங்கனைகள் மற்றும் பெண் விமானிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெண் வீராங்கனைகளின் பங்களிப்புடன் பாகிஸ்தானில் உள்ள 9 தீவிரவாத முகாம்களை இந்தியா வெற்றிகரமாக அழித்ததாக கூறினார். கார்கில் போர் முடிவடைந்து 26 ஆண்டுகள் நிறைவு அடைவதை சுட்டிக்காட்டிய திரு ராஜ்நாத் சிங், கேப்டன் மனோஜ் பாண்டே உட்பட இந்த போரில் தாய்நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூர்வதாகவும் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சிங்கப்பூரில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு விவியன் பாலகிருஷ்ணனை சந்தித்து பேசியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கிழக்கு நாடுகளுக்கான இந்தியாவின் கொள்கையில் சிங்கப்பூர் முக்கிய இடம் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் டெமாசெக் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்க உள்ள திரு டியோ சி ஹானையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாற்றங்கள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். சிங்கப்பூர் பயணத்தை தொடர்ந்து சீனாவின் டியான்ஜின் செல்லும் திரு ஜெய்சங்கர் அங்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதுடன் பல்வேறு நாடுகளின் அமைச்சர்களையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவை சேர்ந்த கேப்டன் சுபான்ஷு சுக்லா உட்பட சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ள 4 வீரர்களும் நாளை பூமிக்கு திரும்பும் பயணத்தை தொடங்கவுள்ளனர். இது தொடர்பாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த குழுவினரின் பயணம் நாளை மாலை 4:30 மணிக்கு தொடங்க உள்ளதாகவும் இவர்கள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் பூமிக்கு திரும்புவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கெனடி விண்வெளி தளத்திலிருந்து கடந்த மாதம் 25ஆம் தேதி டிராகன் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டு சென்ற இவர்கள் அங்கு தங்கி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி. சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். சென்னையிலிருந்து ஜோலார்பேட்டை நோக்கி பெட்ரோலிய பொருட்களுடன் சென்ற சரக்கு ரயில் திருவள்ளூர் அருகே தடம் புரண்டதால் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக சென்னை அரக்கோணம் வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சரக்கு ரயிலின் 4 பெட்டிகளில் இருந்த பெட்ரோலிய பொருட்கள் தீப்பற்றியதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது. இதையடுத்து சம்பவம் நடந்த இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். திருவள்ளூர் நகர ரயில் நிலையம்க்கு அருகே டீசல் குட்ஸ் ட்ரெயின் எதிர்பாராத விதமா தீப்பற்றி எரிஞ்சதுனால நம்ம இமிடியேட்டா அனைத்து துறை அதிகாரிகளும் முடுக்கி விடப்பட்டு இப்போ மீட்பு மற்றும் சீரமைப்பு பணியில மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா என்னன்னா ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு 4 போகிஸை மட்டும் விட்டுட்டு மத்த போகிஸ் எல்லாம் நம்ம டிட்டாச் பண்ணி நம்ம கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டோம். அதனால ஃபயர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பக்கத்து இடங்கள்ல இருந்தும் நிறைய ஹோம் வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கு. அதே மாதிரி மருத்துவத்துறையில் மூலியமா பக்கத்துல இருக்கிற நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்களை இமீடியட்டா கொஞ்சம் தள்ளி எவாக்குவேட் பண்றதுக்கும் சென்னைக்கும் அனுப்புறதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அது போக இங்க இருக்கிற வீடுகள்ல இருக்க சீனியர் சிட்டிசன்ஸ், ஆஸ்துமா ரிலேட்டட் பேஷண்ட்ஸ் இருந்தா அவங்களை இமீடியட்டா எவாக்குவேட் பண்ணி அவங்களை நம்ம நியர்பை பெரிய குப்பம் அரசு பள்ளியில நம்மளுக்கு உணவும் அரேஞ்ச் பண்ணிடுறோம். அங்க அவங்களை தங்க வச்சு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். விரைவில் இந்த ஃபயர் கட்டுக்குள் வரும் என நம்புகிறோம். இந்த விபத்து காரணமாக சென்னையிலிருந்து கோவை, பெங்களூரு, திருப்பதி செல்லும் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. மங்களூரு, மேட்டுப்பாளையம், கோவை, திருவனந்தபுரம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து சென்னை நோக்கி வந்த 8 ரயில்கள் அரக்கோணம், திருவாலங்காடு, கடம்பத்தூர், காட்பாடி, குடியாத்தம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூர், மும்பை, காச்சிகுடா, செங்கல்பட்டு, திருவனந்தபுரம் ஷாலிமார், தானாப்பூர், பெங்களூரு உள்ளிட்ட 8 ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ரயில்வே ஊழியர்களுடன் அரக்கோணத்திலிருந்து சென்ற தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டுள்ள ரயில்களில் உள்ள பயணிகள் உரிய இடங்களுக்கு செல்ல ஏதுவாக சிறப்பு பேருந்துகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அனுராதபுரம் அருகே உள்ள எலபத்காமா பகுதியில் இந்தியாவின் நிதி உதவியுடன் கட்டப்பட்ட 90 வீடுகள் இன்று பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் இலங்கை பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரியா, இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா ஆகியோர் இந்த வீடுகளை ஒப்படைத்தனர். 450 மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பில் இந்த வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன. பீகாரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணியின் போது வெளிநாட்டவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று மேற்கொண்ட ஆய்வின் போது நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது. இவர்கள் குடும்ப அட்டை, ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை பெற்றிருப்பதாகவும் தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் கூறியுள்ளன. தேசிய சப் ஜூனியர் மகளிர் ஹாக்கி சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா அணிகள் முன்னேறியுள்ளன. ஜார்க்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதியில் ஒடிசா 1-0 என்ற கோல் கணக்கில் ஹரியானாவை வென்றது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் ஜார்க்கண்ட் 1-0 என்ற கோல் கணக்கில் மிசோராம் அணியை வென்றது. ஆசிய ஓபன் ஜூடோ போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீன தைபேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 73 கிலோ எடைப்பிரிவில் அருண்குமார் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் யாமினி மௌரியா வெள்ளிப் பதக்கத்தையும், 52 கிலோ எடைப்பிரிவில் மேஹக் சிங் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் போலந்தின் இகா ஸ்வியாடெக் பட்டம் வென்றார். அமெரிக்காவின் அமாண்டா அனிசிமோவாவை இவர் 6-0, 6-0 என்ற செட் கணக்கில் வென்று தனது முதலாவது விம்பிள்டன் பட்டத்தை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களவை உறுப்பினர்களாக 4 பேரை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பெண் வீராங்கனைகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக சென்னை அரக்கோணம் வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அனுராதபுரத்தில் இந்தியாவின் நிதி உதவியுடன் கட்டப்பட்ட வீடுகள் இன்று பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. தேசிய சப் ஜூனியர் மகளிர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா அணிகள்
இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.